போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் இருக்க ரூபாய் 80 லட்சம் லஞ்சம் வாங்கிய சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் கீர்த்தியை பணியிடை நீக்கம் செய்த போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலையில் கோபி சைக்கிள் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்து பல கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் அந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத ரூபாய் 2,45,00,000 மற்றும் சில ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையினர் நடத்திய விசாரணையில் புதுச்சேரியில் மட்டும் ரூபாய் 60 கோடிக்கு மேல் மோசடி நடந்ததும் இது ஒரு போலி சைக்கிள் நிறுவனம் என்பதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் 13 வங்கி கணக்குகளில் இருந்த ரூபாய் 20 கோடி முடக்கப்பட்டது. இந்த மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் கோபி சைக்கிள் நிறுவனத்தின் உரிமையாளரான கேரளாவைச் சேர்ந்த நிசார் அகமது வைத்தி தேடி வந்தனர். அவர் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த மோசடி வழக்கு சைபர் கிரைம் போலீசாரிடமிருந்து புதுச்சேரி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் புழல் சிறையில் இருந்த நிசாத் அகமுவை கடந்த மாதம் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்த விசாரணையின் போது 600க்கும் மேற்பட்டவர்களிடம் முதலீடு பெற்று மோசடி செய்ததாக நிசாத் அகமது ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் இந்த மோசடி வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாமல் இருப்பதற்காக சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி ரூபாய் 80 லட்சம் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது குறித்து காவல்துறை தலைமையக அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் கீர்த்தியை பணியிடை நீக்கம் செய்து போலீஸ் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையின் போது இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தான் வாங்கிய பணத்தை போலீஸ் அதிகாரிகளுக்கும் பிரித்துக் கொடுத்ததாக தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரத்தில் மேலும் சில உயர் அதிகாரிகளும் சிக்குவார்களோ என்ற கலக்கத்தில் போலீஸ் அதிகாரிகள் உள்ளனர். அபிஷேகப்பாக்கம் ஏரிக்கரையில் மது குடித்துக் கொண்டிருந்த வாலிபரை கத்தியால் வெட்டிய வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமறைவாக இதுவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் ஆரிமுத்து நாடார் வீதியைச் சேர்ந்த குணசேகர் மகன் மணிவேலன், வயது 21. இவர் கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இவரும் இவரது நண்பர்களுமான பெரிய காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த முகேஷ் மற்றும் அருளரசன் ஆகியோருடன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது பெரிய காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த அரவிந்த், அவரது கூட்டாளிகளான மணி, சிவா, ராஜி மற்றும் சிலர் அந்த பகுதிக்கு வந்தனர். அப்போது 2 தரப்பினருக்கும் இடையே முன் விரோதம் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அரவிந்த் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிவேலனை வெட்ட முயன்றார். அதனை கண்டதும் அவர் நண்பர்கள் அருணரசன் மற்றும் முகேஷ் ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அப்போது அங்கிருந்த மணிவேலனின் தலை, 2 கைகள், இடது கால், தொடை ஆகிய இடங்களில் அரவிந்த் பலமாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த மணிவேலனை அவரது நண்பர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் மணிவேலன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளி அரவிந்த் மற்றும் அவர் நண்பர்களான மணி, சிவா, ராஜு உள்ளிட்ட கும்பல் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் தவளக்குப்பம் அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அருகே ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசாரை கண்டதும் அங்கு இருந்தவர்கள் தப்பிவிட முயற்சித்தனர். அவர்கள் 3 பேரை பிடித்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மணிவேலனை கத்தியால் வெட்டிய வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் தெரிய வந்தது. அதில் பெரிய காட்டுப்பாளையம் ஆரியம்மன் கோவில் தெருவில் சேர்ந்த டைல்ஸ் தொழிலாளி ராகுல்சன், வயது 21, முருகர் கோயில் வீதியைச் சேர்ந்த டைல்ஸ் தொழிலாளி ஜீவா, வயது 30 மற்றும் 16 வயது சிறுவன் என தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ராகுல்சன், ஜீவா ஆகிய 2 பேர் காலாப்பட்டு மத்திய சிறையில் இன்று அடைக்கப்பட உள்ளனர். 16 வயது சிறுவன் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள கண்காணிப்பு இல்லத்தில் இன்று அனுப்பி வைக்கப்படுவார் என காவலர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் நேற்று டெல்லி சென்றார். அங்கு துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது பாரதிய ஜனதா மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் உடனிருந்தார். முன்னதாக அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை மந்திரி ஜே.பி. நட்டாவையும் சந்தித்து பேசினர். பல்கலைக்கழக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் வரும் 23ஆம் தேதி போராட்டம் நடைபெற உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவித்துள்ளார்.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாகவும் இதனை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த விவகாரம் தொடர்பாகவும் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் அஜிஸ் நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, எதிர்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிபிஎம் செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராஜாங்கம், பிரபுராஜ், கலியமூர்த்தி, சத்யா, சிபிஐ சார்பில் அந்தோணி, விசிகா சார்பில் அரிமா தமிழன், சிபிஐ எம்எல் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை தருகிறார்கள். பல்கலைக்கழகத்தில் கல்வி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மாணவிகளை பேராசிரியர்கள் மிரட்டுகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் காரைக்கால் வளாகத்தில் போராட்டங்கள் நடைபெற்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கடந்த சில தினங்களுக்கு மாணவ மாணவிகள் துணைவேந்தர் குடியிருப்பில் போராட்டம் நடத்தினர். ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய மாணவர்களை காவல்துறையை வைத்து தாக்கியுள்ளனர். 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பாலியல் பிரச்சனையில் சிக்கிய பேராசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. இது தொடர்பாக மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து உயரதிகாரிகள் மூலம் விசாரணை நடத்த வேண்டும். புகாரில் சிக்கிய பேராசிரியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும். மேலும் மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும். இது தொடர்பாக 2 நாட்களில் கவர்னருக்கு கடிதம் அனுப்ப வேண்டும். மேலும் இந்தியா கூட்டணி சார்பில் வருகின்ற 23ஆம் தேதி பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்த உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை, மகாவீர் நகர், செல்லப்பெருமாள்பேட்டை பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகளை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி வி பி எஸ் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை, மகாவீரர் நகர், செல்லப்பெருமாள்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாமை ஜெகத் ரட்சகன் எம்பி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உடன்பிறப்பே வா எனும் பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் 8 தொகுதிகளில் துவங்கியது. இதற்கான திமுக ஒருங்கிணைப்பாளராக ஜெகத் ரட்சகன் எம்பி நியமிக்கப்பட்டு அவரது தலைமையில் 2ஆம் கட்டமாக நேற்று முசுறு தொகுதி உளவாய்க்கால் கிராமத்திலும், இந்திரா நகர் தொகுதி, தர்மாபுரி, கதிர்காமம் தொகுதி, சண்முகாபுரம், தட்டாஞ்சாவடி தொகுதி, பாக்குமுடியான்பேட், லாஸ்பேட்டை தொகுதி, அரசு மருத்துவமனை அருகில், காலாப்பட்டு தொகுதி, கருவடிக்குப்பம், பாரதி நகர், காமராஜர் நகர் தொகுதி, கிருஷ்ணா நகர், ராஜபவன் தொகுதி, மிஷன் வீதி, பெருமாள் கோவில் சந்திப்பிலும் திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவங்கப்பட்டது. திமுக அமைப்பாளர் சிவா தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் சிவகுமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி முகாமை துவக்கி வைத்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தா சரவணன், மூர்த்தி, மாநில துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேலு, வேலவன், சண்முகம், வேலன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர்கள் இளஞ்சொலிய பாண்டியன், ராதாகிருஷ்ணன், வடிவேல், ஆறுமுகம், தியாகராஜன், சத்தியவேலு, சிவகுமார், மோகன், தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நித்தீஷ், இந்திரா நகர் சங்கர் ஆகியோர் செய்திருந்தனர். உச்சநீதிமன்ற நீதிபதியை இழிவுபடுத்தும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயை குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய போலீசாரை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் பாவானன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கொம்பாக்கம் முதல் உளந்து ஏரி வரை ரூபாய் 1,32,00,000 செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி, வெளியனூர் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் ஏரி மேற்கு கரையின் மேல்
கொம்பாக்கம் சாலை முதல் உழந்தை ஏரி பொதுக்கரை வரை தார் சாலை அமைக்க ரூபாய் 1,32,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை குப்பம்பேட்டில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் முதலியார்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் பூமி பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் ஷாம், பெவியன், பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் மங்காளம்மன் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி முருங்கம்பாக்கம் மங்காளம்மன் நகர் 3வது பிரதான சாலைக்கு யூ-வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு 26,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறி பரிசு பொருட்களை வழங்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் ஆணைப்படி தீபாவளி திருநாளில் முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 12,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பினை புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறி வழங்கினார். பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று முத்தியால்பேட்டை காந்தி வீதி மார்க்கெட் அருகில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் வீடு வீடாக சென்று பரிசு பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மோகன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முருகேசன், மாநில எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன், தொகுதி கழக இணை செயலாளர் தனலட்சுமி, தொகுதி கழக துணை செயலாளர் ராதா மற்றும் நிர்வாகிகள் கண்ணியப்பன், அஜய், எம்ஜிஆர், சரவணன், பாண்டு, ஜெயபால், பெயிண்டர் சேகர், எத்திராஜ், பழனி, பரமசிவம், நாதன், வளர்மணி, மண்ணாங்கட்டி, முரளி, பஞ்சவர்ணம், வாசு, முனியாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாகுபாடு இல்லாமல் கட்டுமான தொழிலாளர்களுக்கு போனஸ் தொகையாக ரூபாய் 6,000 வழங்க வேண்டும் என்று சமூக சேவகர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மூலமாக தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2024ஆம் ஆண்டு தீபாவளி போனஸாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அதனை ரூபாய் 6,000 உயர்த்தி தர வேண்டும் என கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக பல்வேறு கட்டட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான போனஸ் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. மேலும் இது தொடர்பான கோப்பு அரசின் ஒப்புதலுக்கு காத்திருக்கும் நிலையில் தீபாவளி போனஸ் இனிமேல் 60 வயதுக்கு மேல் இருக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு இல்லை என்னும் தகவல் அறிந்து அவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக கலக்கமடைந்த கட்டுமான தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி பகுதியில் இருக்கும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராடியுள்ளனர். இவ்விவகாரம் தொடர்பாக கேட்டபோது புதுச்சேரி அரசு உயர் அலுவலர்களும் சரிவர பதில் அளிக்கவில்லை என கட்டுமான தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் விவகாரத்தில் உள்ள உண்மைத்தன்மை குறித்து புதுச்சேரி அரசு உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் கட்டுமான தொழிலாளர்கள் கேட்டபோது ரூபாய் 6,000 போனஸ் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டுகளில் நலவாரியம் பின்பற்றிய நடைமுறைகளையே தற்போதும் பின்பற்றி அனைத்து கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு தீபாவளி போனஸ் தொகையாக ரூபாய் 6,000 வழங்கிட புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள துணை முதல்வர் பதவிகளை நிரப்ப வேண்டும் என கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மனு அளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு தலைவர் ப. சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளி, அம்பகரத்தூரில் உள்ள திருவள்ளூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் நிரவி பகுதியில் அமைந்துள்ள
அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் கடந்த பல மாதங்களாக துணை முதல்வர் மற்றும் முதல்வர் பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளது. இதனால் மாணவர்கள் மீது சரியான கண்காணிப்பை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது. இது பெற்றோர்களுக்கும் மிகுந்த கவலையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை அந்த பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து உடனடியாக காலியாக உள்ள பள்ளி துணை முதல்வர் பதவிகளை நிரப்பிட கோரி மனு ஒன்றை அளித்தார். மேலும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் பல ஆண்டுகளாக துணை முதல்வராக பணியாற்றி வருபவர்களுக்கு முதல்வராக பணி உயர்வு வழங்கப்படாமலும் உள்ளது. அவர்களுக்கான பணி உயர்வையும் உடனடியாக வழங்க ஆவணம் செய்யுமாறும் அமைச்சரை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 303 ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆசிரியர்கள் பேரணியாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள், பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள், மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும். காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடவும் பணி மாற்று விதிமுறையை உடனடியாக அமல்படுத்திட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கம்பன் கலையரங்கில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக வந்து சம்பா கோவில் முன்பு சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சிரல் நிக்கோலஸ் தலைமையில் சட்டமன்றம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து போராட்டக்குழு தலைவர் கூறும் பொழுது, அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 303 ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பல கட்ட போராட்டம் நடத்தி வருகின்றோம். ஆனால் அரசு இதுவரை செவி சாய்க்கவில்லை. இனியும் காலம் கடத்தினால் மிகப்பெரிய போராட்டத்தை அரசுக்கு எதிராக நடத்துவோம் என எச்சரித்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக இணை செயலாளர் கணேசன் பிறந்தநாளையொட்டி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் சால்வை அறிவித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அதிமுக இணை செயலாளர் கணேசன் தனது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். பிறந்த நாளையொட்டி காமராஜர் நகர் தொகுதியில் 1200 பெண்களுக்கு புடவைகள் வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், கல்யாண சுந்தரம் MLA, அவைத்தலைவர் அன்பானந்தம், இணை செயலாளர் திருநாவுக்கரசு, நகர செயலாளர் அன்பழகன், அண்ணா தொழிற்சங்க பாப்புசாமி, நாகமணி உட்பட பலர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். விழா ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் செய்திருந்தார். புதுச்சேரி நேரு வீதி ராஜேந்திரா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அட்டகாசமான சலுகை விலை விற்பனையை துவங்கியுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் இயங்கி வரும் ராஜேந்திரா ஜவுளி நிறுவனம் ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களில் சிறப்பு தள்ளுபடி வழங்கி வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் அட்டகாசமான சலுகை விலையினை அறிவித்துள்ளது. அதன்படி ஜீன்ஸ், ஃபார்மல், காட்டன் பேண்டுகள் 1 வாங்கினால் 2 இலவசமாக வழங்கப்படுகிறது. வெறும் 1599 ரூபாய்க்கு மட்டுமே. மேலும் பெண்களுக்கு என ஒரு டிஷ்யூ லினன் சாரி 999 ரூபாய்க்கு வாங்கினால் 1 இலவசமாகவும், அதே போன்று ஒரு சல்வார் செட் 999 ரூபாய்க்கு வாங்கினால் 1 இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. மேலும் இச்சலுகை இருப்பு இருக்கும் வரை மட்டுமே என்று அறிவித்துள்ளது. தொடர்ந்து 3 லெகின்ஸ் 499 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புது புது டிசைன்ஸ், கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ், அட்டகாசமான ஆஃபர்களுடன் தீபாவளி ஷாப்பிங்கை தொடர ராஜேந்திரா நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் தீபாவளி பண்டிகையை ராஜேந்திரா ஜவுளியுடன் கொண்டாடி மகிழ ராஜேந்திரா தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பொய் வழக்கு ஆகியவற்றை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீச்சு, நீதித்துறையை மிரட்டும் ஸ்நாதனவாதிகளின் ஆணவத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களின் மீதான பொய் வழக்கை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவவீரமணி தலைமையில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன், செயலாளர் இளம்பருதி ஆகியோர் முன்னிலையில் திராவிட கழக பொருளாளர் குமரேசன் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து சிறப்புரையாற்றினார். பல்வேறு பொதுநல இயக்கத்தினர் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் மற்றும் திண்டிவனம் மாவட்ட கழகத்தினர், பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சுதாகர் நகரில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சுதாகர் நகரில் முதல் 2, 3, 4 மற்றும் 5ஆம் குறுக்கு தெருக்களில் தார் சாலை அமைக்கும் பணிகள் இன்று துவங்கப்பட்டது. சுமார் 25 லட்சம் செலவில் தொடங்கப்பட்ட இந்த பணிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட வனத்து நகரில் விடுபட்ட சாலையையும், மோரிசான் தோட்டம் இணைக்கும் சாலைகள் மற்றும் சீனிவாசா அபார்ட்மெண்ட் அருகில் உள்ள விடுபட்ட பாலாஜி நகர் சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் இன்று தொடங்கியது. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ரா, செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வீடு வீடாக சென்று ராஜதந்திரு அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை ராஜதந்திரு வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜதந்திரு அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சோலைநகர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் திருக்கோவில்களில் சிறப்பு பூஜையை தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 12,000 குடும்பங்களுக்கு ராஜதந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜதந்திரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கட்டிலை வீடு வீடாக சென்று வழங்கினார். தீபாவளி பரிசினை வழங்கிய ராஜதந்திருவுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும், மாலை அணிவித்தும், பூங்கொத்து கொடுத்தும், ஆரத்தி எடுத்தும், பட்டாசுகள் வெடித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராஜதந்திரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு சார்பில் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் பனைவிதை நடவு மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் நெய்தல் வனம் உருவாக்க முடிவு செய்து மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இன்று 2ஆம் நாளாக கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு தலைவர் தனஞ்சயன், பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டி மாநில ஆலோசகர்கள் அசோக் ராஜ், கோவிந்தசாமி, சுரேஷ், மாநில தலைவர் காத்தவராயன், மாநில பொருளாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையிலும் மரக்கன்றுகள் மற்றும் 3000 பனை விதைகள் நடவு செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் சுரேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடவு செய்தனர். இதில் சொசைட்டி மற்றும் கடல் ஆறுகள் பாதுகாப்பு குழு பொறுப்பாளர்கள் சுரேஷ், மதுரை முத்து, குமார், கிருபாகரன், கலைவாணன், லியாக்கத் அலி, சந்திரசேகர், அஜா, ஐயனாரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கம் சார்பில் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கம் சார்பில் அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. 10ஆம் ஆண்டு விழாவாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அப்துல் கலாம் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. மக்கள் சக்தி கலாம் சேவை நற்பணி இயக்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயல் தலைவர் கலியமூர்த்தி, செயலாளர் ஜீவா, பொருளாளர் டாக்டர் கர்ணன் முன்னிலையில் முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கியும், அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு கொடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் வக்கீல் சங்க தலைவர் குமரன், நற்பணி இயக்க நிர்வாகி திருச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.